Please fasten your seatbelt. Please fasten your seatbelt. சீட் பெல்ட் தான் போட்டேனுங்க. சரி போடுறா எல்லா சீட் பெல்ட்டையும். சீட் பெல்ட் அவன் போட கீழே லாக் பண்ணி விட்டுரு. அதான் அதுல லாக் பண்ணுமா? டைட்டா தானே இருக்கும் உள்தும். ஆமா அதை லாக் பண்ணல தட்டிடு. அப்ப எல்லாத்தையும் போட்டு விட்டுடு. எனக்கு போட தெரியாதே. சரி அப்பா எங்கயாவது நான் கவுக்கு போறேன். குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம தீபாவளி ஹாலிடேஸ் சரி எங்கேயாச்சும் சும்மா வெளியே போனதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம். டிமார்ட் போகிறோம். செங்கல்பட்டில் ஒரு டிமார்ட் இருக்குது. ஸோ அங்கே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நான் போனதில்லை. நான் மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிடுவேன். ஸோ இந்த டைம் லீவ் இருக்கிறதால டிமார்ட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். டிமார்ட் போயிட்டுருக்கோம். பாசமா என் பேக்கை வாங்கினா போல இருக்கு கபிலேஷ். என்ன ஆயிடுச்சு இப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு. உட்காருங்க கபிலேஷ் உட்காருங்க. நம்ம டிமார்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். நம்ம டிமார்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஸோ அங்கே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரேட் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம் சானிட்டோரியம் வந்துருக்கோம். தீபாவளிங்கிறதால இங்கிருந்து கும்பகோணம் போகிற பஸ்ஸில் இங்கிருந்து தான் போகும். சானிட்டோரியம் தான் போகும். மெப்ஸ்லேருந்து தான் போகும். கும்பகோணம் தஞ்சாவூர் போகிற பஸ்ஸெல்லாம் இங்கிருந்து தான் போகும். பாருங்க முன்னாடி ஒரு கார் இருக்குல்ல, கார் லான்ச் பண்ணலாம். அந்த காரை பார்த்தா டாடா கார் மாதிரி தெரியுது. டாடா கார் வந்து அந்த கூப் டிசைன்ஸில் விட்டுருக்காங்கல்ல அந்த கார் மாதிரி தான் தெரியுது. நல்லா மறைச்சி எடுத்துட்டு போறாங்க. தீபாவளிக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் சென்னையில் டிராஃபிக்காக தான் இருக்கு. ஒரு கூட்டம் சென்னையில் தான் இருக்காங்க.
நாங்கள் தாம்பரத்துலேருந்து கிளம்புனப்போ தாம்பரத்தில் சுத்தமாக மழை இல்லை. ஆனால் பெருங்குளத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான மழை. அப்படியே வைப்பரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டில் தான் வச்சுட்டு வந்தோம், அந்தளவுக்கு மழை இருந்தது. ஆனால் பெருங்குளத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரம் செங்கல்பட்டுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை. அந்த டிமார்ட் ஷாப்புக்கு முன்னாடி வந்தோடனே சுத்தமாக மழை இல்லை. அந்த மழை பெஞ்ச இதுவே மழை வரத்துக்கான அறிகுறே இல்லை, மழை பெஞ்சதுக்கான தடையும் இல்லை. ஆனால் பெருங்குளத்தூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை. காரை ஓட்டணும் அந்தளவுக்கு இதுவாக இருந்தது, அந்தளவுக்கு மழை இருந்தது. பெருங்குளத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் சுத்தமாக மழை இல்லை. இந்த டிமார்ட் ஷாப்பில் வந்து நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் டிமார்ட் ஷாப் போகிறது. இதுபடி போனவங்க சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் தான் மெயின். கார் பார்க்கிங் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலான்ற ஒரு ஐடியா தான். ஸோ நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போயிருந்தோம். தீபாவளிக்கு அப்புறமா அந்த சாட்டர்டே வந்து இந்த ஷாப்புக்கு நம்ம போயிட்டு இருந்தோம். அதாவது டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது, ரொம்ப டிராஃபிக்கில். தாம்பரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, மற்றபடி ரோடு ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ நம்ம டிமார்ட் போயிட்டுருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த டிமார்ட்டுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம காலையில் 10 மணிக்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து, மெப்ஸ்லேருந்து கிளம்பணும். இப்போ கரெக்டாக எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகணும்னா 10:45 ரீச் ஆகணும். 45 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் ஆச்சு. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 31 கிலோமீட்டர் வருது. மெப்ஸ்லேருந்து இந்த டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா 31 கிலோமீட்டர் வருது. கடை ரைட் ஹேண்ட் சைடு டிமார்ட். கவி பேர் படிங்க, அந்த மேலே போர்டு இருக்கு பாரு, DMART டிமார்ட். In 400 meters, make a U-turn. Make a U-turn. In 200 meters, turn left. டிமார்ட் கடை வந்துருச்சு. Then turn right. Take the next right, then your destination will be on the right. Your destination is on the right. ஒருவே டிமார்ட் வந்துட்டோம். கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே என்னென்னா காருக்கு தனியாகவும் டூ வீலருக்கு தனியாகவும் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ரொம்பவே பெருசு தாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் பெரிய கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. டிமார்ட் வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கடை உள்ளே போகலாம். கடவுளை நாங்கள் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு
சோஃபாக்கு வந்து ஒரு கவர் வந்து தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. அந்த கவர் இங்கே தான் கிடைச்சிது. அந்த கவரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஒர்த்தியாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் அது இங்கே இருந்தது, நல்லா தான் இருந்தது. நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம், பார்த்தோம், நல்லா இல்லை. சில இடங்கள் அந்த சோஃபாக்கு வந்து கவரே கிடைக்கல, அது இங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஆயில் ஐட்டம் கூட நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பிஸ்கெட் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரைஸ் தான் வருது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிஸ்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அந்த ட்ரெஸ் ஐட்டம்லாம் இருக்குது. இந்த டிஷர்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 199, 299 அந்த ரேஞ்சில் இருக்குது. நாங்கள் அந்த மெட்டீரியல் செக் பண்ணோம். சரி, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மெட்டீரியல் எதனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் வந்து செக் பண்ணோம். அந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த காசுக்கு வந்து நல்லா ஒர்த்தாக இருந்தது. இப்போ 799 அந்த 999 போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மெட்டீரியல் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் நம்ம என்னென்னா நம்ம தேடி கரெக்டாக நமக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம எடுக்கணும். அங்கே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி வந்து அந்த தீபாவளி ஹாலிடேஸுங்கிறதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிற கடையில். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பர்டிகுலர் இன்றைக்கி வந்து இந்த கடையில் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் எங்களுக்கு அந்த கூட்டமே கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லைங்க. இந்த கடையில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஐட்டம் தான் இருக்குது. அது மளிகை சாமான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம் இருக்குது. டிஷர்ட்டு, ட்ராக் சூட்டு, லேடிஸுக்குமே பாட்டம் அண்ட் டாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. லேடிஸுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரேட்டுமே ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. ஆனால் நம்ம அதுவுமே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அந்த மெட்டீரியலுமே பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணோம், சரி இது ட்ரெஸ் எடுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வரணும். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனலாக வாங்கிட்டு அதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு நாள் வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இன்னொரு நாள் நம்ம கட்டாயம் போவோம் இந்த கடைக்கு. ட்ரெஸ் ஐட்டமே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரோசன் ஐட்டம், அந்த டெய்ரி மில்க்ஸ், அந்த டெய்ரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த பால், அந்த பன்னீர்லாம் இருக்குல்ல, அந்த பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி. நாங்கள் ஹெரிட்டேஜ்னு சொல்லி ஒரு பிராண்டில் வந்து ஒரு பன்னீர் எடுத்தோம். அது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ரெண்டு பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் இவ்வளோ சீப்பாக பன்னீர் வேறு எங்கேயுமே நான் வாங்கினதில்லை, இங்கே தான் ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் அந்த கடைக்கு சப்போஸ் ஆல்ரெடி போயிருக்கீங்க நம்ம சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடைக்குள்ள நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வீடியோ எடுத்து முடிக்கும் போது இந்த கடையில் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு, சார் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம தான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து முடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டோம். பில்லிங் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கரெக்டாக 10:45 இந்த கடை உள்ளே வந்தோம். நம்ம பில்லிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கரெக்டாக டைம் 1:15. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இந்த கடை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா கடையுமே அவ்வளோ பெருசு தான், அந்தளவுக்கு நமக்கு உள்ள ப்ரொவிஷன் ஐட்டம் நிறைய இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். பில்லிங் போகிற இடத்துலையுமே பெருசாக கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. அதான் ஒரு வேளை அந்த நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுங்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் என்னன்னு தெரியல. இன்னொரு நாளைக்கு நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். பில்லிங் போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஒரு வேளையை நம்ம பில் போட்டு முடித்து வெளியே வந்துட்டோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.